ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 12 லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் தசா புத்திகள் வரிசையில் இன்னைக்கு கன்னி லக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் கிரக தசா புத்திகளை பார்ப்போம். கன்னி ராசிக்கும் இது பொருந்தும். லக்கணத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கும் பார்க்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். புதன் லக்னாதிபதி, கூறிய மதிநுட்பம், கிரகிப்பு திறன், நகைச்சுவை பேச்சு, ஒரு நுணுக்கமான வேலைகள், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அமைப்புகளை தொடர இதையெல்லாம் புதன் தருவார். ராகுவும் துணைக்கிரகமாக வருவார். அது வேறு சமாச்சாரம். இப்போ புதன் திசை நல்லபடியாக வேலை செய்யணும். அப்போ புதன் இயல்பாக பாவர் இல்லை. அவர் லக்கணத்திலிருந்து ஆட்சி உச்சம் அமைப்பு பெறுவார். என்ன புதனோட பாவக்கிரகங்கள் சேரவே கூடாது. புதன் மென்மையான கிரகம். சூரியன் கூட சேரலாம். சூரியன் பாவியாக இருந்தாருன்னா சேரக்கூடாது. லக்கணத்துக்கு பாவியர் கணக்கு வரும்ல, சேரக்கூடாது. அப்போ செவ்வாய் சுத்தமாக சேரக்கூடாதுங்க. புதன் அறிவு, செவ்வாய் ஆத்திரம். அறிவுக்கும் ஆத்திரத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? செவ்வாய் சேரவே கூடாது. இது எத்தனையோ ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். புதனும் செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க நல்லா யோசனையாக செய்வாங்க. ஆத்திரம் வந்தால் அம்புட்டும் போயிடும். அப்படி கணக்கு வந்துடும். சனி ராகு சேரவே கூடாது. இப்படிலாம் அமைப்பு இருந்துச்சு. இல்லாமல் இருந்து குரு நேருக்கு நேரம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. குருவும் புதனும் நேருக்கு நேரம் பார்க்கலாம், குரு சேர்ந்துருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா புதன் தசை தொழில் அமைப்பில் நல்ல அமைப்பாக அந்த தசை வேலை செய்யும். அடுத்து நான் சொல்ல போகிறது வினோதமான விஷயம். இந்த சூரியன் குரு அணியில் உள்ளவர். ஆனாலும் கன்னிக்கு சூரியன் நெருங்கிய நண்பர். சூரியன் புதன் ஒரே பக்கத்திலே சுற்றி வருவாங்க பாருங்க, அதனால சொல்கிறது. அப்போ இந்த சூரிய தசை ஒரு கட்டுக்கு உட்பட்ட அமைப்பில் நன்மை செய்யும். விரையாதிபதி, வெளிச்சமான என்ன, வெளிநாடு செல்ல வைப்பார், அவ்வளோதான். வெளிநாடு சென்று பிழைக்க வைப்பார். ஆனால் சூரியனோட சனி ராகு சேரக்கூடாது. இங்கே செவ்வாய் சேரக்கூடாது. அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் ஆகாதவர். ஆக இந்த சூரியன் செவ்வாய் இங்கே சேரக்கூடாது. எந்த இடத்துல சேரணும், எந்த லக்கணத்துக்கு சேரணும் கணக்கெல்லாம் இருக்குது. சூரியன் செவ்வாய் இந்த கன்னி லக்கணத்துக்கு சேரக்கூடாதுங்க. ஒரு பொதுவான கருத்து. குரு பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. எதுக்குமே ரெமிடி குரு பகவான் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்போ குரு நேருக்கு நேரம் பார்க்கலாம். அப்போ சூரிய தசை என்ன செய்யும்? வெளிநாட்டில் போய் பிழைக்க வைக்கும். ஒரு அதிகாரத்தை கொடுக்கும், அரசு வேலை அமைப்பு எல்லாமே கொடுக்கும். அடுத்து சுக்கிர தசை. புதனுக்கு நண்பர் சுக்கிரன். 2-9 உடையவர். குடும்பம், வருமானம், தனம், நம்ம பேசுகிற பேச்சு, கண்கள், இதெல்லாம் அது குறிக்கும். 9ஆம் இடம் பாக்கியம். அப்பா வகை, அப்பா பிறந்த இடத்துல உள்ள சொத்துக்களால் வருமானம், அப்பாவை சேர்ந்தவங்களோட சித்தப்பா பெரிய இப்படிப்பட்டவங்ககிட்ட உள்ள அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த சுக்கிரன் குரு நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது. செவ்வாயும் சேரக்கூடாது. செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா அது தவறாக போயிடும். குருவும் சுக்கிரன் நேருக்கு நேரம் பார்த்தா குருவினுடைய ஆன்மீகமும் சுக்கிரனுடைய இல்லறமும் இழுபறியாக இருக்கும். அப்போ சுக்கிரனை 5-9ஆம் பார்வையாக பார்க்கலாம். குரு மட்டும் சுக்கிரனை பார்ப்பார். சுக்கிரன் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டார். அந்த அமைப்பில் பார்க்கணும். அப்படி பார்த்தா சுக்கிர தசை அருமையாக வேலை செய்யும். குடும்பம் நல்ல குடும்பம் அமையும். பாக்கியங்கள், அனைத்து பாக்கியம் நடக்கும். பிள்ளை பாக்கியம், மனைவி பாக்கியம், வீடு பாக்கியம், வாகன பாக்கியம்னு பாக்கியம் பூரா நடக்கும். அப்பா வகையில் உள்ள சொத்துக்கள் பூரா கிடைக்கிறதுக்கு நல்ல அருமையான தசாபுத்தி இந்த குரு. அடுத்து சனி. சனி நல்லவரைங்கிறேன், உண்மையிலே பாவிதான். ஆனால் கன்னிக்கு 5ஆம் அதிபதி, குழந்தைய கொடுக்குறவர் தானே. காரகன் குரு 5ஆம் அதிபதி தானே குழந்தை கொடுக்கணும். அப்போ 5ஆம் அதிபதியும் 6 வேலை, கடன், வம்பு வழக்கு இப்படிப்பட்ட தரக்கூடியவர். அதாவது பாதி நன்மை, பாதி 6ஆம் இடம் வரக்கூடாதுல்ல. அது வேலையாக இருந்தாலும் கடன், எதி, நோய் வந்துடும்ல. அப்போ 5-6 கூடியவரில் நிச்சயம் 5லையும் இருக்கக்கூடாதுங்க, 6ல் இருக்கக்கூடாதுங்க. சனி தான். அப்படி இருந்துச்சாருன்னா நல்ல வெளிச்சம் அடிக்கணும். பௌர்ணமி யோகம் இருக்கணும். சுக்கிரன் சேரக்கூடாது. சுக்கிரன் சேர்ந்துட்டா குரு பார்க்கணும். இந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறங்க. சுக்கிரன் சனியை நேருக்கு நேரம் பார்த்தாருன்னா சனி நல்லா இருவார். மனவாழ்வு கட்டு போயிடும். அது 7ஆம் இடத்தை பார்த்து சொல்லணும். ஆக சேராமல் இருக்கிறது நல்லது. சேர்ந்துட்டா குரு பார்க்கணும். குரு தான் ரெமிடின்னு சொல்லிட்டேன். ஆக அதே மாதிரி செவ்வாய் சேரவே கூடாதுங்க. சனியோட செவ்வாய் சேரவே கூடாது. ராகு சேரக்கூடாது. சூரியன் சேரக்கூடாது. சனி தசை வேலையே செய்யாது. பிள்ளைகளுக்கு அவயோகம் வரும், நோய் நொடி வந்துடும், எல்லாமே இருக்குது. ராகுக்கு அது எப்பவும் போல் அது சுயபலன் கிடையாது.
இப்போ இந்த நான் சொன்னேனே இந்த தொடர்புகள், கன்னிக்கு புதன் தசை, சுக்கிர தசை, சூரிய தசை, இது சனி தசை இருக்கு பாருங்க. அப்போ அவங்கெல்லாம் நன்மை தர்ற அமைப்பில் இருக்கிற போது ராகு வந்து அவங்க வீடுகளில் இருந்து தொடர்பு பெறும் பொழுது, அப்படி பெறும்பொழுதும் அந்த செவ்வாய் சனியெல்லாம் பாத்திரக்கூடாது. ராகு கேதுக்களை சேர்ந்துடவும் கூடாது. அந்த நிலையில் ராகு கேதுக்கள் மல்டிபிள் பிளானட்னு சொல்லுவேன் என்னுடைய பாணியில் பலன் பெருக்கி அவங்க தர்றது அவங்க 10 ரூபாய்னா ஒரு 100 ரூபா தருவாங்க ராகு கேது. அப்படிப்பட்ட பலன்கள் அபூர்வமாக நடக்கும். ஆனால் ராகு கேது கொஞ்சம் கூட பாவத்தன்மை அடையக்கூடாது. இதுதான் கன்னி லக்னத்துக்கு இயல்பாக நன்மை தரும் தசாபதிக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் கன்னி லக்னம், கன்னி ராசி நீங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். உங்கள் ஜாதகம் வலுவானதா, உங்கள் ஜாதகத்தில் எப்படி யோகம் இருக்குது, இது கல்வி, உயர்கல்வி, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, வெளிநாட்டு போகிறது, கல்யாணம், மறுதாரம், தாரதோஷ அமைப்புகள், தொழிலா வேலையா எதுவாக இருந்தாலும், வெளிநாடு செல்லல் எதாக இருந்தாலும் எளிய கட்டண முறையில் என்னுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டீங்கன்னா மிக சிறப்பாக கிரக விளக்கத்தோடு பலன்கள் சொல்வேன். நாளை துலாம் லக்னத்துக்கு இயல்பாகவே நன்மை தரக்கூடிய தசாபதிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.